இங்கே பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இருப்பீங்க. எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு கேள்வி, நான் நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குரானை ஓடாதீங்க, குரானை ஓதுங்க. இந்த தராவிகள் குரானை ஓடுவாங்க, 20 ரக்கா தொழுவுறாங்க, 8 ரக்கா தொழுவுங்க, எண்ணிக்கை பரவாயில்ல. நிறைய இடங்கள்ல பார்க்குறேன் அவ்வளோ ஃபாஸ்டா வந்தே பாரத் தான் இங்க ஆரம்பிச்சு நான் ஸ்ட்ரைட்டா நிற்கும். அவ்வளோ ஃபாஸ்ட், வேகமா ஓதுறது. வரத்திலில் குரான தரத்தீலா, குரான் ஓதுறதும் ஓத கேட்பதும் வஜிலத் குலூபுஹும் ஜாதத்துஹும் ஈமான், அவர்கள் இறைவனுடைய பெயர் கூறப்பட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும், இறை நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அப்ப அந்த தராவி ஏன் நம்ம ஒரு சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தக்கூடாது? எந்த ஒரு பயிற்சியுமே ஓட்டப்பந்தயம் எடுத்துட்டு வைங்களா, முதல்ல யாருமே ஃபாஸ்டா ஓட மாட்டாங்க. நல்ல ரன்னர்லாம் ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஓடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓடுவோம். ஓட 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 வேகமா அந்த ஃபாஸ்ட் அதிகமா இருக்கும். நீங்க இந்த மிஷின் டெர்மில்ல ஓடுனான்னு சரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நீங்க காரை எடுத்தோடனே 5வது கியர்ல போட்டு தூக்குனீங்கன்னு வைங்களா, ஒரேடியா தூக்கணும். ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட் கியரு, அப்புறம் 3rd கியர், அப்புறம் 4th 5th போட்டு போகணும். ஸ்டெப் இருக்கு, குத்துவா எல்லாத்துலயும் இருக்குது. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா, அப்போ எல்லாவற்றிலுமே படிநிலைகள் இருக்கு. எடுத்தோடனே யாரும் பெருசா வளர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரணும். ஒரு கட்டம் பிறகு வேகமா இருக்கும். ஆனா இந்த தராவிய தரைகளை பார்ப்போம். முதல்ல 1.5 ஜூஸ், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் நின்று தொழுகிறது. அப்படி போக போக சுருங்கும், தராவி சுருங்கிட்டே போகும். 27 வைங்களா, அந்த 27 தராவிக போடுற பார்க்கணும். 6 ஜூஸ் ஓசி முடிச்சுப்போம். ஏன்னா அதுல லைலத்து இருக்குது நம்புறோம் இல்ல, நீ நம்பித்தானே 20 அந்த 27 லைலத்து இருக்கு முடிவு பண்ணிட்டு இல்ல, அது 1000 மாதங்களோட சிறந்தது தானே. அது 1.5 ஜூஸ் தொழுது எனக்கு என்னதான் வந்துட போகுது? அன்னைக்கு ஒரு நாளா நிக்க வைங்க, ஒரு மணி நேரம், 1/2 மணி நேரம் தொழுதுருவாங்க. 27 முடிஞ்சதுன்னா கல்லாவை கட்டிட வேண்டியது, வியாபாரம் முடிஞ்சாச்சு, அவ்வளவுதான். பெட்டியை கட்டி இமாம் ஊருக்கு போ, நீ சந்தோஷமா பெருநாளை கொண்டாடு. நாங்க பாத்துக்கிற 28 தராவிகளா, ரொம்ப ஜாலியான தராவிகள் 28 தராவி சும்மா அடிச்சு நவர்த்துறது, என்ன ஓதுன்னு தெரியாது. அதனால என்ன யாசின ஓதுவாரு, சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவாரு. அதுக்கு 28 பரவாயில்ல, 29 லைலத்துல் கத்ர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 29 தராவி அதை விட பாவமா இருக்கும். இந்த 30 வந்துடக்கூடாதுங்கிறதுல மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கும். வந்துருச்சுன்னு வைங்களேன், வந்துருச்சு. ஒரு பெசவுக்கு நான் சொல்ல அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா சரி வா வா வா, நீ இடம் எல்லாம் இருக்க, பஸ் ஏர் கிளம்புது, ஒரு சின்ன வாடா ஏறிக்கடா உட்கார்றேன். 20-30 சரி உனக்கு தொழுதுட்டு போறப்பா. நான் இதை இதுக்காக சொல்ல, அது மன வேதனையோட தான் சொல்றேன். நான் 30வது தராவியில நான் தொழுதுருக்கேன். 20 ரக்காத்துலயுமே குழுல தான் ஓதுனாருங்க. நான் இவ்வளவு பெரிய மேடையில இருந்து பொய் சொல்ல வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு இல்லை. போய் ஈத்துக்கா விரும்பணும், பள்ளியில இருந்துட்டோம். 20 ரக்கா தொழுவுறாங்க, நம்ம ஓரமா போய் நிற்க முடியும். சரி தொழுவோம்னா இந்த சிஸ்டம், இந்த டைம் மாத்திரணும். எப்படி டைம்னா 20 ரக்காத்து எப்படி கணக்கெட்டுறது அப்படின்னா 8:15 ஆரம்பிக்கணும். 8:20ன்னு 5 முடிஞ்சது. 25 இந்த மணி முள்ளு கூட கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரும்போது இந்த தொலை வைக்கிறவர் கரெக்டா செட் பண்ணியிருப்பாரு. இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி கரெக்டா. அப்ப அவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு அதுக்குள்ள நின்று ஓதுறாரு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப பிரம்மாண்டமா சொல்றாங்க, ரொம்ப வேகமா குர்ஆன் ஓதுறாங்களே, இவர்கள் குறித்து அன்னையே நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னாங்க. வேகமாக குர்ஆனை ஓதுகிறவர்கள் அவர்கள் ஓதவும் இல்லை, சும்மா இருக்கவும் இல்லை. அவங்க ஓதவும் இல்லை, சும்மா இருக்கவும் இல்லை, அது நீங்கிட்டு இருக்கோம். நான் சொன்ன முதல்ல 1/2 மணி நேரம் தராவி போதும். ஃபர்ஸ்ட் தானே, இவ்வளவு நாள் 1 வருஷம் ஆச்சு, 11 மாசம் ஆச்சு இல்ல, கொஞ்சம் அப்பதான் நிக்கணும். ஏன்னா தொழுகிறோம் வரமாட்டான். தராவிக்கு வர்றது என்ன, வருஷத்துக்கு தொழுகிறது தராவிக்கு அது என்ன வர்றான். ஏன்னா அந்த நோக்கத்தை புரியாது. எங்க இன்னொரு சிக்கல் என்று சொன்னால், தராவிக்கு 2 ரக்காத்து, ஃபஜ்ர் 20 ரக்காத்து அப்படி வச்சுக்கிறேங்க. ஃபஜ்ருக்கு வரலன்னு ஒரு சின்ன லாஜிக் அவன் சொல்ல முடியும். 2 ரக்காத்து நான் வந்துடலான்னு, 20 ரக்காத்து கொஞ்சம் கஷ்டம் நான் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா 20 ரக்காத்து வந்துடுறான், 2 ரக்காத்து வர மாட்டாங்க. புரியல. 20 ரக்காத்து என்னால சொல்ல முடியுது இல்ல, 2 ரக்காத்து. இந்த 20 ரக்காத்து வர்றது நீங்க நினைக்கலாம் அது பீக் அவர், எல்லாருக்குமே சொல்றேன், பிசினஸ் அவர் இப்படிதானுங்க. அந்த தராவி டைம்ல எப்படி இருக்கும் வியாபாரம், எல்லா இடமும் பரபரப்பா, ரோடு எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் விட்டுட்டு காலைல ஃபஜ்ருக்கு என்னங்க இருக்கும்,
தெருவில் எல்லாத்தையும். ஃபஜ்ர் தொழாததுக்கு நீங்க அல்லாட்ட காரணம் சொல்லணும். என்ன காரணம் சொல்லுவீங்க சொல்லுங்க? ஒரே ஒரு காரணம் தாங்க சொல்ல முடியும், தூங்கிட்டேன். வேற என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நானா அல்லாவா? என் தூக்கமா அல்லாவா? என் தூக்கம் தான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உயிருக்கு மேலானவர்கள் அப்படின்னு அல்லாஹ் அக்பர் கத்துறல்ல. உயிருக்கு மேலானவர் தானே, தூக்கத்துக்கு மேலானவர். ரசூலுல்லாஹ் உயிருக்கு மேலானவர் ரெண்டாவதுப்பா, ரசூலுல்லாஹ் என் தூக்கத்துக்கு மேலானவர் சொல்லு. அதான் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகை மேலானது தானே, வர வேண்டியதானே. ஆனா இங்க உயிருக்கு மேலான உத்தம திருநபின்றல, உயிருக்கு மேலான வேண்டாம், தூக்கத்துக்கு மேலாவது நபியை வைப்பா. வா அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்போம், உயிரை கொடுக்க வாங்க, தூக்கத்துக்கு கொடுவா. அப்ப நான் எனக்கு ஃபஜ்ர் தொழா, இது என்னன்னா நோக்கத்தை புரியாதனால் வந்த வினை. பிள்ளைகளை எழுப்பாதீங்க, நைட்டெல்லாம் படிச்சுட்டு தூங்குற ரொம்ப டயர்டா இருக்கா, நீங்க தொழுப்போங்க. பத்ருக்கு நீங்க அனுப்ப சொல்லுங்க, ஃபஜ்ருக்கு அனுப்ப சொல்றோம். பத்ருக்கு போனா போயிடுவோம், அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில தானே. ஏன்னா பத்ர் போருக்கு அங்க அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கு, ஃபஜ்ருக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப ஜலதோஷம், பிள்ளைக்கு கோல்டா இருக்கு, இந்த கிளைமேட் சரியில்லை. யாராவது சொர்க்கத்துக்கு தனியே போன ஆசைப்படுவாங்களா? நல்ல காரியத்துக்கு யாராவது தனியே போன ஆசைப்படுவாங்களா? வாப்ப மட்டும் எஞ்சி சத்தம் இல்லாம கதவை திறந்து போவார். தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடக்கூடாது, பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும். அடிச்சு எழுப்புங்க, எழுந்துரு தொழு. காலைல தொழு பழக்கணும் இல்லை நீங்க. அப்போ இது என்ன ஆகுது என்று சொன்னால், இந்த பயிற்சியை, இந்த நினைவை, நோக்கத்தை புரியாதனால 20க்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்க முடியுது ஒரு சமுதாயத்தினால, ஃபஜ்ருக்கு ஒரு லைனை சேர்க்க முடியல. அப்ப இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தராவிக்கு நீ வருஷத்துக்கு ஒரு தான் வர்ற, வா நெல்லு. அப்ப அவன் இந்த தொழுகையை புரிய வைக்கணும். அப்ப நீ 20 ரக்காத்துக்கு வர்றீங்கப்பா, நல்ல விஷயம். ஃபஜ்ருக்கு இந்த மாதிரி வாங்கப்பா, இவ்வளவு தூரம்ல நாங்க நிறைய நேரமும் நிக்க வைக்க மாட்டோம், 2 ரக்காத்தும் தொழ வைப்போம், வாங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே நாம. ரெண்டாவது என்னன்னா, அரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் 10க்கு வச்சுக்கிறோங்க, அவ்வளவுதான் தராவி. ரெண்டாவது பத்துக்கு 1 மணி நேரம் வைங்க, கடைசி 10க்கு 1.5 மணி நேரம் தராவி. அதுல லைலத்துல் கத்ர் இருக்குவா 27ல 1.25 மணி நேரம் தராவி. அதுல தராவி இது லைலத்துல் கத்ர் இருக்குன்னு நினைக்கவா, நின்று தொழுவோம், 1.5 ஜூஸ் 2 ஜூஸ் ஓதும். 28 இருக்கு, 29ல லைலத்துல் கத்ர் அது வாய்ப்பு இருக்கு, 30 வரை இருக்கும் இருந்து அது தொழுகின். ஆனால் எங்கேயுமே அந்த சிஸ்டம் இல்லைங்க. 27ஓட அந்த நோம்பு முடிஞ்சது. மற்ற 3 பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய வருத்தமா, நிர்வாகிகள்கிட்ட சொன்னாச்சுன்னா அதை கவனத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை. அதை நம்ம கவனத்தில். அதனால நீங்க இன்னொன்னு செய்யலன்னா, தராவி தொழுகிறதுக்கு முன்னாடி இமாம் நிக்கணும். எல்லாம் வரிசையில் நின்றுட்டீங்களா, ஓகேவா, நான் நீங்க என்ன ஓத போறேன் தெரியுமா, ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இதைத்தான் ஓத போறேன், கவனமா கேட்கணும், சரிங்களா? அங்கிட்டு 6 மினிட்ஸ் சிதற விடக்கூடாது. அல்லது தொழுகு முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் நான் என்ன ஓதனை தெரியுமா, அது இல்லையா, முதல்ல ஒரு 4 ரக்காத் 8 ரக்காத் தொழுவு, முதல்ல ஒரு 4 ரக்காத் நல்லா தொழுவீங்க, ஒரு பிரேக் விட்டு வாங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். இப்போ ஓதனை இல்லை, அது இதுதான் ஓதனை. யாராவது அழுதீங்களா, யாருக்கா கண்ணீர் வந்துச்சா, இதை ஏதாவது நீங்க செஞ்சீங்களா, பரவாயில்ல, நான் இப்ப அடுத்த 2 ரக்காத் ஓத போறேன், இதைத்தான் ஓத போறேன், சொல்லுங்க. ஏதாவது ஒரு பயிற்சி, எப்படி இந்த பயிற்சி கிடைக்கும், எப்படி இந்த மாற்றம் வரும்? அப்ப இதை நாம் இந்த ரமலானை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், இது நன்மைக்கான மாதம் என்று கருதினதினால் மட்டும்தான் இது 20 ரக்காத் என்று தொழுவதற்கும் இதற்கு பெரும்பாலான கூட்டத்தை கூட்டுவதற்கும் நாம் தயாராகிறோம். இதை மாற்றத்திற்கான மாதம் என்று உணர்ந்தால் இந்த ஏற்பாட்டிலிருந்து நாம் சொல்வதையும் கூடுதலாக கவனிப்போம். ரமலான் நன்மைக்கான மாதமா மாற்றத்திற்கான மாதமா என்று சொன்னால் நன்மைக்கான மாதம் தான். ஆனால் இது மாற்றத்தை வேண்டி நிற்கின்ற மாதம். எனவே இந்த ரமலானை மாறிடணும், மாற்றிவிட வேண்டும் என்பதிலே நாம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும்.